வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஆசைப்படக்கூடிய தகுதி கட்டாயமா உங்ககிட்ட இருக்கு. ஆனா நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே உங்க கைக்கு வந்து சேரல அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை வந்து சேரணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு தகுதி இருக்கணும். சோ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொருளுக்கோ இல்ல அந்த மனுஷங்களுக்கோ நீங்க தகுதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா வருத்தமே படாதீங்க. உங்களை வந்து சேர்றதுக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்கல, அவங்க என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. உங்களை வந்து சேர்றதுக்கோ இல்ல உங்க கூட கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கோ அவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கறத உங்களோட மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. சோ இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒருத்தவங்க கூட வாழ முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும். இனிமேல் அந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. விட்டுட்டு போறாங்களா, போய்கிட்டே இருக்கட்டும். அதை விட பாசமா அன்பா உங்க மேல கேரிங்கா இருக்கிறதுக்கு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மேல உங்களுடைய அன்பை காட்டுங்க. அது உங்களுக்கு பல மடங்கா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய காதலி 2 வருஷமா என்னை காதலிச்சுட்டா, அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க காதலி உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு சாகர முடிவுக்கு கூட போயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெத்தெடுக்கல. அடுத்தவங்க பின்னால நாய் மாதிரி லோன்னு அலையிறதுக்காக உங்களோட பெத்தவங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கல. சோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காக உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஏமாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கைய வீணாக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு மேலையாவது விட்டு போனவங்க போன மாதிரி இருக்கட்டும். விட்டு போன உறவுகளும் விட்டு போன மனுஷங்களும் கெட்டு போன சாதத்துக்கு சமம். அது அப்படியே நீங்க விட்டுறதுதான் நல்லது. மறுபடியும் அதை நீங்க இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில அது வந்து எப்படி சொல்றது, இழுபறியாவே தான் போயிட்டு இருக்கோம். நீங்க இழுத்து புடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அது உங்க பக்கத்துல தங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால போனா போட்டுன்னு விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க ஒவ்வொரு நாள்லயும் உங்களுடைய வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய முதல் பாடம். சோ அந்த பாடத்தை நீங்க வெளியில தேடாதீங்க, என்னைக்குமே உங்களுக்குள்ள தேடுங்க. சோ நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும், இவங்க என் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான சந்தோஷமே இருக்கவே இருக்காது. அது ஒரு போலியான சந்தோஷம். உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு செஞ்சா சந்தோஷமா இருக்கோ அதை செஞ்சுட்டு போங்க. காமெடி பாக்குறீங்களா, உங்களுக்கு எது ஹாப்பியா இருக்குமோ அதை பண்ணிட்டு இருங்க. சோ அடுத்தவங்க என்கிட்ட பேசல அதனால நான் வருத்தமா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு மந்திர சாவி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா திறக்காத கதவுகள் கூட திறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்களும் சரி, பேச்சு, செயல், இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க. இங்க ஆத்திரப்படுறதுனாலயோ கோவப்படுறதுனாலயோ போராடுறதுனாலயோ எதுவுமே நடந்துற போடுறது கிடையாது. எதுக்கெடுத்தாலும் எமோஷன் ஆகுறது. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நான்லாம் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படியே படபடப்பாயிடுவேன், ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவ்வளவு டென்ஷன் ஆகுவேன். ஆனா பெரிய விஷயம் இருக்கும், அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவேன். அது காலப்போக்குல நான் என்ன மாத்திக்கிட்டேன். உங்களோட வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அது உங்களோட உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லதே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, இதனால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்க கூடவே இருக்க யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை உங்களை ஏதோ ஒண்ணு சொல்லி திட்டிடுறாங்க, இல்ல ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
பயங்கரமான டென்ஷன் ஆகும். அவங்க சொன்ன வார்த்தைக்கு பதில் பேசலனா அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு அந்த நாளே போகாது. அன்னைக்கு நைட்டு முழுக்க நம்மளுக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி எண்ணங்களை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. என்னோட வாழ்க்கையில என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக மனசு உடைஞ்சு போய் அதையே மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நீ சொல்லிட்டியா, அவ்வளவுதான். நீங்க தப்பா சொல்லிட்டாங்களா உங்களை பத்தி, உன் தகுதி இவ்வளவுதான், உன் தராதாரம் இவ்வளவுதான். சோ நீ என்ன பத்தி இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னா உன் தரம் அவ்வளவுதான் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அமைதியா வந்துருங்க. அந்த இடத்துல அவங்கள பார்த்து நக்கலா கூட ஒரு சிரிப்பு சிரிக்காதீங்க. அதுவும் வேற மாதிரி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு அதுவும் ஒரு பிரச்சனை ஆயிடும். சோ நீங்க அமைதியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த விஷயம் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்க அமைதியா இருங்க. ஏன்னா உங்களுடைய தேவை எதுவோ அது அறிந்து அந்த பொருள் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களை வந்து சேரும். எனக்கு இந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. உங்களுடைய தேவை எதுவோ அதை அறிஞ்சு அது உங்களை தேடி வரும். அப்படி ஒருவேளை அது உங்களை தேடி வரல அப்படின்னா அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுங்க. சோ நமக்கு அது தேவை, அது நமக்கு வரணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்மள வந்து சேரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்குமே டென்ஷன் ஆகிக்காதீங்க. இங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். ஆனா அது எளிமையானது அப்படிங்கறதுனாலயோ என்னவோ தெரியல, அதுக்கு மதிப்பே இருக்க மாட்டேங்குது நிறைய பேர்கிட்ட. நம்மளோட மனசு தெளிவடைஞ்சு ஒரு சில நாள் கழிச்சு அவங்க மேல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடும் போது கடைசியில அந்த அன்பு வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க, ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. சோ எளிமையா கிடைக்குதே அப்படிங்கறதுக்காக உங்களுடைய உண்மையான அன்பை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்களை காயப்படுத்திடாதீங்க. மறுபடியும் அந்த ஒரு டம்ளரை நீங்க ஒரு கண்ணாடி டம்ளரை தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்கன்னா அது நீங்க என்னதான் மறுபடியும் ஒட்டுனாலும் எத்தனை விரிசல்கள் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில உண்மையான உங்க மேல அன்பு வச்ச ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடியும் எத்தனை தான் நீங்க உங்களோட வாழ்க்கையில சாரி கேட்டாலும் காலில் புடிச்சு கெஞ்சி மன்னிப்பு கேட்டாலும் அவங்களோட மனசு வீரல் வந்ததுதான், விரிசல் வந்ததுதான். மறுபடியும் நீங்க சேர்க்க நினைச்சாலும் அது கண்டிப்பா அது பழைய மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ யாரையுமே காயப்படுத்துறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிங்க. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் தான், ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி. இங்க எப்ப வேணாலும் மனுஷங்க மாறக்கூடிய தன்மை இருக்கிறது தான். இதுதான் மனுஷங்களுடைய இயல்பு. யாருமே இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க யாருமே உங்களுக்கு பகைவனும் கிடையாது, யாரும் உங்களுக்கு உறவும் நிரந்தரமா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ எல்லார்கிட்டயுமே கேஷுவலா பழகுங்க. பார்த்த உடனே இவெல்லாம் சரியான ஆளுப்பா, இவன் முறைக்கிறான்ப்பா, இவன் பேச்ச ஒரு மாதிரி ஹார்டா இருக்கு, இவெல்லாம் நம்ம கிட்ட எப்படி பேசுவானோ அப்படின்னு பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. ஒருத்தவங்க சாஃப்டா பேசினாங்கன்னா அப்பா இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்குள்ள எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கு அப்படின்னு தெரியாது, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் மனுஷங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க தான். அதனால எல்லாரையுமே பார்த்த உடனே முடிவு பண்ணிடாதீங்க. இங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதனால உங்களுக்கு வரப்போறது மன உளைச்சலும் கஷ்டமும் வருத்தமும் தானே தவிர எதுவுமே கிடையாது. அவங்களுக்காக ஏன் உங்களை நீங்க வருத்திக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க உங்களை வருத்திக்கிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஏமாற்றம் வரும்போது ரொம்ப நிதானமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். நாம எதிர்பார்த்தது தப்பு அப்படிங்கறதே கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்மளுக்கே தெரியும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா முன்னாலேயே இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே மைண்ட்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில நான் அவங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்களா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவங்க இப்படி பேசாம போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கும் போது அவங்க ஒருவேளை உங்ககிட்ட பேசாம உங்க மனசு நோகடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையுமே எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி,
நீங்க எதிர்பார்ப்பை குறைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க. இங்க வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் சரிங்க, அங்க நாம முக்கியமா கற்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான பாடம் தான். சோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறதுக்காக ஆடவும் கூடாது, தோத்துட்டோம் அப்படிங்கறதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கவும் இருக்காதீங்க. ரெண்டு விஷயத்துல இருந்தும் அடுத்ததான் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளால எதை கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனால நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டுலாம் உட்கார்ந்துருக்காதீங்க. இங்க எல்லா விஷயத்துக்குமே காத்திருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஒண்ணு வேணும் அப்படின்னாலும் காத்திருக்க கத்துக்கோங்க. அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் காத்திருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. பொறுமை இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா விஷயத்தையும் மாத்திரும், எல்லாமே மாறும். காலம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பதில் சொல்லும். சோ தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து அப்படின்னா காலமும் மௌனமும் தான். கண்டிப்பா உங்களுக்கான பதிலும் கிடைக்கும், உங்களுக்கான மருந்தும் கிடைக்கும். அதனால எதுக்குமே அவசரப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளத்துல கல்ல தூக்கி போட்டோ குச்சை தூக்கி போட்டோ யாரு வேணாலும் அந்த குளத்தை கலங்க அடிக்கலாம். ஆனா அந்த குளம் நினைச்சதுன்னா மட்டும்தான் அந்த குளத்தை தெளிய வைக்க முடியும். அதே மாதிரிதான் உங்களோட மனசு. யாரு வேணாலும் எந்த வார்த்தைகள் வேணாலும் சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம், நோகடிக்கலாம், உங்களை தகாத வார்த்தைகள் சொல்லி ஹர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா தான் அதை உங்களோட மனசுக்கு கொண்டு போக முடியும். நீங்க ஒருவேளை உங்க மனசு ரொம்ப காயப்பட்டு இருந்துச்சுனாலும் அதை நீங்களா நினைச்சீங்கன்னா தான் அந்த காயத்தை சரி பண்ண முடியுமே தவிர யாரும் உங்களுக்காக 4 வார்த்தை ஆறுதலுக்கு நிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கிறதுனால இங்க நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உங்க முன்னால ஆறுதல் பேசிட்டு உங்க பின்னால உங்களை பத்தியே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இவனை பத்தி தெரியாதா அப்படின்னு நம்மளை பத்தியே புறம் பேசக்கூடிய உலகம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம். அதனால இந்த உலகத்துல என்னைக்குமே நமக்கு நாம தான் துணை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டோம். யாராவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டோம். தெளிவா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கேக்குறீங்க, என்னோட மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னோட கணவன் என்னை ஏமாத்துறாங்க, என்னுடைய லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் சாவினுடைய விளிம்புக்கு போய் உங்களோட வீடியோ பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சாரி, இந்த இருமல் வர்றதுனால என்னால பேசிக்கிட்டே இருக்க முடியல. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க. யாரும் உங்களை விட்டுட்டு போறதுனால இங்க யாரோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடாது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.